ஹாய் ஹலோண்ணா, வெல்கம் பேக் டு சேனல். டுடே நம்ம சேனலில் ஜிமினோட ஸ்டெப் பிரதரோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இப்போ பார்த்துருந்தேங்கடா, ஓகேவா? ஸோ அப்படியே வாங்கடா, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்படியே வாங்கடா. ஸோ இப்போ பார்த்தா நீங்களும் ஜிமினும் அப்படியே டெரஸில் நின்றுட்டுருப்பீங்க இல்லையா? அப்போது உங்கள் அப்பா அப்படியே மேலே வந்து பார்க்குறாரு, நீ ஜிமினோட அப்பா. ஸோ அப்படியே வந்து பார்க்கும்போது நீங்கள் 2 பேரும் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. லைக் அப்படியே ஜிமின் வந்து உங்களோட ஷோல்டரில் அப்படியே ஹேண்ட் போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த வியூவை நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்து இது பண்ணிகிட்ருக்கீங்க, ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதை தான் வந்து உங்கள் அப்பா அப்படியே பார்க்குறாரு. அப்போ அவர் செம்மையாக கோவப்பட்டு அப்படியே ஜிமினோட ஷர்ட் காலரை பிடிச்சி இழுத்து கீழே அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ சம்திங் சவுண்ட் கேட்டு அப்படியே எல்லோரும் ரூம்லேருந்து வெளியே வராங்க. நீங்கள் அப்படியே அவரோட பின்னாடியிலேருந்து அப்படியே வந்துட்டு போகிறீங்க. நடு ஹாலில் அப்படியே ஜிமினை பிடிச்சி போட்டு அப்படியே கன்னத்துலேயே சப்புன்னு ஒரு அறை விடுறாரு. ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளிஞ்ச் ஆகிட்டு அப்படியே பார்க்குறான். அப்போது அப்படியே அவரோட அப்பா அப்படியே விடாமல் ஒரு மாதிரி ஷர்ட் காலரை 2 கையால் பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுக்கிறாரு. என்னடா என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? உனக்கு யாருன்னு தெரியுமா? உன்னோட தங்கச்சிடாவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. நான் அவளை தங்கச்சியாக ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எப்பயாவது சொல்லியிருக்கேனா? ஜிமின், என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? இந்த சொசைட்டி என்ன பேசுன்னு உனக்கு தெரியுமா? என்ன பேசுனா எனக்கு என்ன? அதான் நான் கேட்குறேன். இல்லை, எனக்கு புரியல. என் விருப்பத்தோடு தான் நீங்கள் 2 பேரும் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டே கேட்குறான். சப்புன்னு மறுபடியும் ஒரு அறை விழுது. அப்படியே ஜிமின் வந்து ஒரு மாதிரி தலையை திருப்பிட்டு அப்படியே திருப்பியும் அவரை வந்து பார்க்குறான். ஏய், என்ன திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சா? உண்மைதான் ஜிமின், நான் உனக்கு சின்ன வயசுலேருந்தே உள்ள ஃப்ரீடம் எல்லாம் கொடுத்து தான் வளர்த்திருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு ஆடுறதுக்கு கிடையாது, புரிஞ்சுதா? நான் எங்கே ஆடிட்டுருக்கேன்? என்கிட்ட எல்லாம் கேட்டு தான் பண்ணீங்களான்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஆமாடா, உங்ககிட்ட எல்லாமே கேட்டேன்ல. நீ லண்டனில் இருக்கும்போது உனக்கு அத்தனை மெயில்ஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கு நீ ஒரே ஒரு ரிப்ளையோட முடிச்சிட்ட. உங்களோட இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு. நான் அந்த மெயில்ஸ் எதையும் படிக்கவே இல்லை. ஒரு வேளை நீங்கள் இதெல்லாம் பற்றி என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இம்மிடியட்டாக கால் பண்ணி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசியிருந்திருப்பேன். பையனோட சேட் அது, எம்ப்ளாயோட சேட் அதுன்னு கூட தெரியாமல் சி இப்படி. ஏய், என்னடா? அது உன்னோட பர்சனல் மெயில் ஐடி தானே? அப்புறம் என்ன? அது என்னோட பர்சனல் மெயில் ஐடி தான். நீங்கள் என்ன அடிக்கடி தொல்லை பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் என்னோடய எம்ப்ளாய்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். அவன் தான் உங்ககிட்ட அப்படி பேசி வச்சுருக்கான். அதை கூட புரிஞ்சிக்காம சில்லித்தனமாக என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காது. எனக்கு என்ன அவள் பிடிச்சிருக்கு. நாட் அ சிஸ்டர், அஸ் அ ஒய்ஃபா பொண்டாட்டியாக எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அவளை தான் பண்ணிப்பேன். அவனை பாக்ஸுவை எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்ஸுவை பார்த்து அக்கெல்லாம் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறான். பாக்ஸுவை அப்படியே முறைச்சி பார்க்குறான் ஜிமினை. என்னடா முறைக்கிற? எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டேனேன்னு பார்க்குறியா? இந்த நாளுக்காக தான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜிமின், என்ன பேசிகிட்டு இருக்க? ஐம் சாரி, உங்களோட ஃபைத்து பிலீவ் எல்லாம் நான் உடச்சிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே தப்பாலாம் நீங்கள் எந்த இம்ப்ரெஷனையும் கொண்டு வந்துடாதீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்றதுல எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒன்று எனக்கு தெரியாது. நான் சும்மாவே பொண்ணுங்களெல்லாம் நல்ல பார்வையிலெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் பொண்ணுன்னா இப்படி கிடையாதுடா, வேற மாதிரி அப்படின்னு சொன்னதே புரிய வச்சதே உங்கள் பொண்ணு தான். அவளெல்லாம் விட்டுத்தர முடியாது, எந்த பொட்டைக்காகவும் விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸுவை மறுபடியும் சைட் வைஸ் பார்த்துட்டு ஒரு மாதிரி சொல்கிறான் அவங்க அம்மா கிட்ட. ஜிமின், என்ன பேசிகிட்டு இருக்கா? அப்புறம் உங்களுக்கெல்லாம் இன்னொன்று கேட்கணுன்னு இருக்கும். எனக்கும் ஹென்னாக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம். இனிமேல் எங்களுக்கு கல்யாணம் மட்டும்தான் பாக்கி. நாங்கள் அதையும் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது இல்லை,
என்னோட இடம். லண்டனுக்கு போய் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிறேன். என்னை யாருமே தொல்லை பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும். புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் உங்களோட ஷோல்டரில் மறுபடியும் ஹேண்ட்ஸ் போட்டுட்டு அப்படியே நிற்கிறான். அப்போ அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. உங்களை வந்து ஜிமின் அப்படியே பிடிச்சிட்டு நின்ன உடனே, ஏய் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்க வராங்க. அடி ப்ளீஸ், ஷீ இஸ் மைன், டோன்ட் டச் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்கிறான். அப்படியே உங்கள் அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடி இதெல்லாம்? என்ன பண்ணி வச்சுருக்கேன்? ஜிமின் உன் அண்ணன்டி. மா, ஜிமின் ஒன்றும் என்னோட அண்ணன் கிடையாது. ஹீ இஸ் மைன், ஹீ இஸ் மை ஹப்பி, ஹீ இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்து பேசுகிறீங்க. ஏய் என்னடி இப்படி பேசுகிற? மா, உங்களோட சந்தோஷத்துக்காகலாம் இங்கே யாராலையும் இருக்க முடியாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன சொன்ன? என்னோட சந்தோஷமா? என்னோட சந்தோஷம்? ஏய், நீ பிறந்தது தாண்டி தப்புங்க. எங்கள் 2 பேருக்கும் நீ மட்டும் பிறக்கலன்னு வையன், இப்போ அந்த மனுஷன் என்னை விட்டுட்டு போயிருந்துருக்க மாட்டான். நீ பிறந்தது தான் வேண. நீ பொண்ணா பிறந்துட்ட, அதான் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். இல்லைனா இப்போவும் நாங்கள் சேர்ந்து தான் இருந்திருப்போம். என்ன சொன்ன? என்னோட சந்தோஷத்துக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இன்னும் அப்போவே ஏதாவது ஆஃபனேஜில் விட்டுட்டு அவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியிலேருந்து போயிருந்திருப்பேன். உன்னோட சந்தோஷம் நீன்னு சொல்லிட்டு உனக்காகவே இத்தனை வருஷம் இருந்தண்டி. மொத்தம் பொண்ணு படித்து முடிச்சுட்டா, கல்யாண வயசு வந்துருச்சு. இனிமே அவள் வாழ்க்கையை அவளை பார்த்துப்பான்னு சொல்லி தான் இந்த மனுஷனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி அண்ணா, எப்படி உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் பேச முடியுது? எனக்கு சத்தியமாக தெரியலை. பாக்ஸோ இவ்வளோ பெரிய பணக்கார, என்னதான் இவ்வளோ பெரிய பணக்காரன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உனக்கு நகை, இந்த வீடு எல்லாமே உனக்குன்னு சேர்த்து வச்சது உனக்கு தாண்டி தரணும்னு. ஆனால் நல்ல ஒரு பட்டம் கட்டிட்டல அண்ணா, உன் சந்தோஷத்துக்காக தானே. இருக்கட்டும், நல்ல பேர். நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு. இல்லைங்க, விட்டுருங்க, அவ்வளோதான். இதெல்லாம் என்ன சொன்னாலும் இவளுக்கெல்லாம் ஒன்றும் புரிய போகிறது கிடையாது. நம்ம வழியெல்லாம் சொன்னால் இவளுக்கு எங்கே புரிய போகுது? நீ போம்மா, நீ போ. உன் சந்தோஷத்தை பார்த்துட்டு நீ போ, தாராளமாக போ. கூட்டிகிட்டு போப்பா, கூட்டிகிட்டு போ. உனக்கு தான் யார் பேர் முக்கியம் இல்லையே, சொசைட்டி பற்றியும் தான் உனக்கு கவலையும் இல்லையே. கூட்டிகிட்டு போ. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, இன்னிலேருந்து எனக்கு பொண்ணுன்னு எனக்கு பிள்ளைங்கன்னு யாரும் இல்லை. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியா அம்மான்னு சொல்லிட்டு இங்கே உரிமை கொண்டாட எதுவும் வந்துடாத. கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் அங்கேயே உட்காடுறாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க அவங்க அம்மாவே. அப்போ அப்படியே பாக்ஸு வரான். நான் கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ எல்லாருமே பாக்ஸும் அப்படியே பார்க்குறாங்க. இல்லை, இது ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஏஜில் வர சின்ன ஒரு அஃபெக்ஷன் தான், தட்ஸ் ஆல். இப்போவும் சொல்கிறேன், நான் ஹென்னாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டேய் என்னடா, என்ன பொட்டா மாதிரி பேசிகிட்டு இருக்க? பார்த்தா நான் பேசுகிறது உனக்கு காதில் விழலையா? ஜிமின், என்ன வேர்ட்ஸ் இதெல்லாம்? நான் இங்கே யார்கிட்டையும் பேசலை, பேசுகிறவன் மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். டே, எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. இருந்தாலும் இங்கே பாருடா தம்பி, நீயும் என்னவும் யார்? அண்ணனும் தங்கச்சியும். கிட்டத்தட்ட உங்கள் உறவு ரொம்ப நல்ல உறவு. ஸோ அதை நாசப்படுத்திடாத, சரியா? உனக்கு உனக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னோடய தங்கச்சி ஃபியோனாவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. 2 பேரோட கல்யாணமும் ஒரே நாள் நடக்கட்டும். என்னது,
ஃபியூனாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ பாக்ஸோ அப்படியே ஃபியூனா பக்கத்தில் நடந்து போகிறான். ஃபியூனாக்கு அங்கே அல்லையே இல்லை, அப்படியே பார்க்குறா பாக்ஸுவை. ஸோ பாக்ஸு அவளோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வரான் ஜிமின் பக்கம். அப்படியே ஃபியூனா வந்து ஜேகேவை க்ராஸ் பண்ணி வரா. ஸோ ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறா. ஜேகேக்கும் அதுக்கு மேலே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. 2 பேரும் ஒன்றுமே பண்ணலை, பேசலை. ஸோ அப்படியே இழுத்துட்டு வந்து ஜிமின் பக்கத்தில் நிற்க வைக்கிறான். ஃபியூனா, இங்கே பாரு, ஜிமின் ரொம்ப நல்ல பையன், நம்மளை மாதிரியே வெல் செட்டில் ஃபேமிலி. அதான் அங்கிள் பற்றி, ஜிமின் பற்றி, எல்லார பற்றியும் உனக்கு தெரியும்ல. ஆனால் அண்ணா, என்னடி என்ன ஒரு மாதிரி ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு போய் தானே ஆகணும். இப்போ அண்ணாவோட லைஃபையே பாரு. ஃபியூ மினிட்ஸ் கூட உன்னோட அண்ணியோட ஃபோட்டோ பார்த்துருக்க மாட்டேன். நான் அதுக்குள்ளாடி ஓகே சொல்லலை. பேசியிருக்கோமா, பழகியிருக்கோமா? இல்லையே. உனக்கு கல்யாணம் வரைக்கும் டைம் இருக்குது. பேசலாம், பழகலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கும் ஜிமினுக்கும் நல்லபடியாக நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்ஸு ஒரு மாதிரி பேசுகிறான். டேய் அத்தா, உனக்காகலாம் இவளெல்லாம் விட்டுத்தர முடியாது. எவனுக்காகவும் விட்டுத்தர மாட்டேன், புரிஞ்சுதா? ஐயோ டேய், பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. எனக்கு ரொம்ப கோவம் வருது. கோவம் வருதா உனக்கு? எனக்கு சிரிப்பு வருது. இங்கே பாரு, குழந்த பிள்ளை மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் நான் வரல. திஸ் இஸ் a serious decision and she is my wife, ஓகே? அன்னைக்கு இங்கே கல்யாணம் எங்களுக்கு நடக்குதோ இல்லையோ அதெல்லாம் காரியம் இல்லை. இவ என்னோட பொண்டாட்டி. அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே இவ என்னோட பொண்டாட்டி. எவனாலே மாற்ற முடியாது. அந்த கடவுளாலே மாற்ற முடியாதுன்னு போ. நீ எல்லாம் ஒரு பொட்டை, எங்கடா மாற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வாட்ஸ்அப் விட்டுட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்காங்க. கடைசியாக கேட்குறேன், என்ன விட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கேட்குறான் ஹஸ்கி வாய்ஸில். ஸோ ஜிமின் அப்படியே வந்து கல் மாதிரி நின்றுட்டுருக்காரு. சரி, ஓகே, ஐம் சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து கன் எடுத்து அப்படியே ஜிமினோட ஹெட்டை பாயிண்ட் பண்ணுறான். யாருமே எதுவுமே பேசலை, பண்ணலை, அப்படியே நின்றுட்டுருக்காங்க. பாக்ஸுவோட மாம் மட்டும் அப்படியே அந்த சைட்லேருந்து சவுண்ட் கொடுக்குறாங்க. பாக்ஸு, என்ன பண்ணிகிட்ருக்க? கன் எடு. அவன் யாருன்னு உனக்கு தெரியலையா? ஜஸ்ட் சில் டவுன். இருங்க, பையன்கிட்ட பேசி புரிய வைப்போம். இல்லைன்னா வெப்பன் தான் எடுக்க முடியும். பாக்ஸு, இது ஒன்றும் எனக்கு தெரியுமா, இது ஒன்றும் பொம்மை கல்யாணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்த்து முறைக்கிறான். அதே தாண்டா நானும் சொல்கிறேன், இது ஒன்றும் பொம்மை கல்யாணம் கிடையாது. பொம்மை கல்யாணம்லாம் நான் பார்த்ததில்ல. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதை நான் பொம்மை கல்யாணம்னு தான் சொல்லுவேன். டேய் இங்கே பாரு, யாரையாவது பொட்டை போட்டேன்னு சொல்லிட்டு 1000 தடவை சொல்கிறதுனால அவங்க பொட்டை ஆகிட மாட்டாங்க. ஒன்றை மாதிரி ஒன்றுமே தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நின்று நான் இப்படி என்னை எல்லோரும் ஏற்றுக்கோங்க அப்படி இப்படின்னு சொன்னால் என்ன நல்லா விளாட்லான்னு பார்க்குறியா? பாக்ஸு, என்ன சைலண்டாக பேசிகிட்டு இருக்கேன்? இவ்வளோ நேரம் ஏதோ நான் தான் பெரிய இவன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். இப்போவும் அதே தான் சொல்கிறேன், நான் தான் பெரிய இவன். அண்ட் தென் ஃபைனலாக ஒரு டிசிஷன் சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். வேணாம் அவனை எதுவும் பண்ணிடாத, ப்ளீஸ் ப்ளீஸ், அவனை விட்டுரு ப்ளீஸ். ஐ ஆம் சாரி டார்லிங், அது உன்னோட ஹப்பியோட வாயிலேருந்து வர்றதுல தான் இருக்குது. ஒருவேளை அவன் எனக்கு விட்டு தந்துட்டான்னா நான் அவனை விட்டுடுறேன். இல்லை விட்டு தரல அப்படின்னா போட்டு தள்ளிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ ப்ளீஸ் விட்டுரு ப்ளீஸ். யாராவது சொல்லுங்கள் அங்கிள் நீங்களாவது சொல்லுங்கள். ஜிமின் உங்களோட பையன் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் நீங்களாவது சொல்லுங்கள் ப்ளீஸ் வேணான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஜிமினோட அப்பா காலில் விழுந்து கேட்குறீங்க. ஸோ அவர் எதுவுமே பண்ணல. ஏன்னா இவன் ஒன்றும் பிடுங்கிட மாட்டான். நீ எதுக்குடி தேவையில்லாமல் கண்டவன் காலிலெல்லாம் போய் விழுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே சொல்ல
ஜிமினோட அப்பா தான் அப்படியே நொறுங்கி போயிடுறாரு. என்னடா இத்தனை வருஷம் வளர்த்த பையன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவர் ஒரு மாதிரி ப்ரோக் ஆகி ஒரு மாதிரி சோஃபாவில் அப்படியே உட்கார்றாரு. ஜிமின் ஜிமின் பக்ஸு பக்ஸு நான் 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 உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிமினை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஃபியூனாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கவே வேணாம். நான் 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 உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிமினை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம் ப்ளீஸ். நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். கல்யாணம் முடிகிறது வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். என்னோட ஜிமினை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ் 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 ஐ பெக்யூ. எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. ஸோ அப்படியே பாக்ஸு பார்க்குறான். என்ன செல்லம்? கல்யாணத்துக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். எனக்கு ஓகே தான். ஜிம்மை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப பெக் பண்ணுறீங்க. என்னடி பேசுகிற? என்ன 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 பண்ண போகிற? தொட போறியா? ஒத்துக்கிட்டா கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? இனிமேல் ஷி வாஸ் மைன். டச் பண்ணுறது ஏன் பக்கத்தில் வர்றது கூட வச்சுக்காத. ஓகே காய்ஸ், இன்றைக்கி மீட்டிங் அவ்வளோதான். அப்புறம் ஃபியூனா, நீ எதுவும் தப்பாக எதுவும் எடுத்துக்காத. இல்லை வேணாம். ஜிமின், நீ ஃபியூனாவே கல்யாணம் பண்ணிக்கோ, ஓகேவா? அப்படியே என் லைஃப்பும் செட்டில் ஆன மாதிரி இருக்கும், என் தங்கச்சியோட லைஃப்பையும் செட்டில் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கோ. வாய மூட்றா பொட்ட, நீ சொல்கிற மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி கோவமாக பேச, வாய மூடு ஜிமின், பாக்ஸு சொல்கிறத மட்டும் கேளு. டேட், என்ன அப்படி கூப்பிடாத. என்ன ஃபியூனா, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபியூனா வந்து பார்க்குறா பாக்ஸோட ஃபேஸை. ஸோ அப்படியே பாக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே ஃபியூனா கிட்டே கேட்குறான். ஸோ அப்படியே ஃபியூனாக்கு வந்து சுத்தமாக முடியல. அப்படியே ஒரு மாதிரி அங்கேருந்து அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறா மேலே. ஸோ அப்படியே பாக்ஸ் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். பொண்ணுக்கு வெக்கத்தை பார்த்தீங்களா? அண்ட் தென் மாம் அண்ட் டாட், உங்களுக்கு வேலை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு எதுவும் நினைக்காதீங்க. என்ன பாக்ஸு, ஒரே இதில் உன் கல்யாணமும் ஃபியூனா கல்யாணமும் முடியுது. இதில் நாங்கள் எதுக்கு? எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்ஸு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான். ஸோ ஜிமினோட அப்பா அப்படியே பாக்ஸுவோட ஷோல்டரில் அப்படியே தட்டுறாரு. என்ன பாக்ஸு இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க? அவன் சொன்னது உனக்கு புரியலையா? அவங்க 2 பேருக்குள்ள எனக்கு எல்லாம் தெரியும் அங்கிள். அவங்க 2 பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு தான். இருந்தாலும் ஃபியூனா ஜிமின் மேலே ஒன் சைடாக இருக்கா. அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னவும் ஒரு பொண்ணு தானே அங்கிள்? அதான் எப்படியும் சொசைட்டியில் உங்கள் நேம் உங்களுக்கு முக்கியம். அதுவும் கெட்டுருச்சுன்னா நல்லா இருக்காது. அதான் நான் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தேன். எனக்கு ஃபியூனாவோட லைஃப்பும் ஹென்னாவோட லைஃப்பும் நல்லா இருந்தால் மட்டும் போதும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஜேகே அப்படியே பாக்ஸுவை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறான். ஏன்னா பாக்ஸு சொல்கிறது எல்லாமே பொய். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவரும் அப்படியே ஒரு மாதிரி பாக்ஸுவோட ஷோல்டரை அப்படியே தட்டி கொடுத்துட்டு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு அப்படியே மேலே போயிடுறாரு. ஸோ இவங்களும் அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போது பாக்ஸுவோட மாமன் டேட் 2 பேருமே அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. பாக்ஸு மட்டும் எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கான். டே பாக்ஸு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அந்த பொண்ணு ஒரு பையன் சாப்பிட்டு போட்டதுடா. அவளை நீ திருப்பி எடுத்து சாப்பிட போறியா? மாம், அவள் என்ன தான் சாப்பிட்டு போட்டவளாக இருந்தாலும் ஒரு ஃபிகரு. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு நாள் அவ கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன். என்னடா என்ன? அவள் என்ன யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்டா? டேட், அவளை நான் அப்படியே விட்டுட்டாலும் ஜிமின் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிப்பான். அப்போது ஃபியூனாவோட வாழ்க்கை நீங்கள் அங்கே நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்ருக்கீங்க. தப்பு. ஃபியூனாக்கு ஜிமின் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. நான் சும்மா சொன்னேன். அவெல்லாம் மூவ் ஆன் பண்ணிப்பா. அவள் எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டான ஸ்ட்ராங்கஸ்ட் கேர்ள்னு சொல்லிட்டு உங்களை விட எனக்கு தான் நல்லாவே தெரியும். ஏன்னா பிஸ்னஸ்,
மணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிஸியாக இருந்த டைம் நான் தான் அவள் கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஃபியூனாவை பற்றியெல்லாம் கவலையே பட வேணாம், என்னை பற்றியும் கவலையே பட வேணாம். நான் அவளை ஒரு பர்பஸ்க்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே நான் அவளை கை விட்டுருவேன். அவளோட வாழ்க்கையும் வீணாக போகாது, ஃபியூனா வாழ்க்கையும் வீணாக போகாது. புரிஞ்சுதா? என்னோட பையன்னா என்னோட பையன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஏதோ திருஷ்டி கழிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ வந்துட்டு பெரிய மலையை பேத்துட்டு வந்த மாதிரி அப்படியே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஃபியூனா பார்த்தா அப்படியே டெரஸ் சைடு வந்து செம்மையாக அழுதுட்டு இருக்கா. ஜேகே அப்படியே பின்னாடியிலேருந்து பார்த்துட்டு வராரு. செம்மையாக அந்த அவள் அழுகிற சவுண்டு கேட்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு பேக்லேருந்து வந்து அவளோட ஷோல்டர் அப்படியே டச் பண்ணுறாரு. ஃபியூனா அப்படியே டக்குன்னு ஃப்ளின்ச் ஆகிட்டு திரும்புகிறா. பார்த்தா ஜேகே அப்படியே ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுறா. ஜங்குக் ஜங்குக் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் வந்து அழறா. ஏய் ஏய் நீ என்னடி பண்ண? நீ நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிற? ஜங்குக் ஜங்குக் நான் உன்னை லவ் பண்ணதே பெரிய தப்பு ஜங்குக். நான் நான் என்ன நான் என்ன நான் என்ன சொல்கிறது? என்னால் சுத்தமாக முடியல. சின்ன வயசுலேருந்தே நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல ஜங்குக். எல்லாமே 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 நான் நான் நினைக்கிறது எல்லாமே என் கையை விட்டு போயிடும். அதனாலேயே நான் எது மேலேயும் ஆசைப்படாமல் இத்தனை வருஷம் இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறேன்னா அது நீ தான். கடைசியில் நீயும் உன்னையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவகிட்ட ஏதாவது சொல்ல போனால் எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான். நான் 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 என்ன சொல்லறது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுறா. அப்படியே ஜேகே பேக்கில் அப்படியே தேய்ச்சி கொடுத்துட்டே இருக்காரு. இட்ஸ் ஓகே. இப்போ அவங்க சொன்னதும் ஜிமின் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறியா? நம்ம ஸ்டோரி நம்மளை விட ஜிமினுக்கும் ஹென்னாவுக்கும் நல்லாவே தெரியும்டி. ஏன் இப்படி ஒன்று நீயே வருத்திக்கிற? அப்படி எதுவுமே நடக்காது. ஒரு வேளை கல்யாண மேடை வரைக்கும் கதை போயிடுச்சுனாலும் ஜிமின் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அந்த டைம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன ஜேகே, ஜிமினுக்கு அது கெட்ட பேர் இல்லையா? எல்லா சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அது நல்லாவா இருக்கும்? இட்ஸ் நாட் அ ஃபேட். பட் என்ன பண்ணுறது? ஃபேட்டை அது போகிற பாதையில் நம்ம விடுறது தானே நல்லது. யூ ஆர் ரைட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது? எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜேகே, அப்போது நீ எந்த ஒரு ட்ரையும் பண்ண போகிறது கிடையாதா? எல்லாத்தையும் பண்ணிக்கோ பேபி. அந்த சைடும் எல்லாமே நடக்கட்டும். நடக்கிற வரைக்கும் எல்லாமே நடக்கட்டும். பார்ப்போம். லாஸ்ட் இந்த பாக்ஸும் வின் பண்ணுறானா இல்லை ட்ரூ லவ் வின் பண்ணுறான்னு. நீ இதுக்கும் ஃபீல் பண்ணாத, புரிஞ்சுதா? ஒரு வேளை அப்படியே மனசு மாதிரி ஜிமின் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் எவனா இருந்தாலும் வெட்டி போட்டுட்டு உன்னை தூக்கிட்டு வந்துட்டே இருப்பேன். ஜிமின் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் என்ன? ஜஸ்ட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் லிட்டில் படி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே ஜிமின் சைடு வந்தால் ஒரு பாட்டில் பீர் எடுத்து அப்படியே ராவாக அடிச்சிட்டு இருக்கான். மொத்தமாக அப்படியே குடிச்சிட்டு இருக்கான். ஒரு 1/2 பாட்டில் காலி பண்ணிட்டான். அவனோட ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. ஒரு மாதிரி மூணை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். அவனோட மைண்டில் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஓடிட்டுருக்கு. அவ்வளோதான் இல்லை ஜிமின். இத்தனை வருஷம் எந்த பொண்ணு மேலேயுமே ஜஸ்லுக்கு ஃபீலிங் கூட வைக்காத நீ இவளை நம்பி லவ் பண்ணி நல்லா அனுபவிடா, நல்லா அனுபவி. உனக்கு இதெல்லாம் தேவைதான். அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிக்கிறான். போயிட்டால, அவ்வளோதான். பொண்ணுங்களே இப்படி தான். எல்லாமே முடிஞ்சு போச்சு ஜிமின். இட்ஸ் ஆல். எல்லாமே முடிஞ்சு போச்சு. கல்யாணத்தை நடத்து.
ஆனால் ஃபியூனாவையும் ஜங்குக்கையும் பிரிச்சிடக்கூடாது. தப்புடா. அப்பா கிட்ட நாளைக்கு சாரி கேட்டு இந்த ஆளுக்கிட்டே சொல்லிடலாம். என் மேலே லிட்டில் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் கூட அவளுக்கு கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக ஜேகேவையும் அவளையும் சேர்த்து வைன்னு. என்னத்த, என்ன வாழ்க்கை, என்ன இலவு வாழ்க்கை. நான் பாக்ஸு நல்லா கேம் ப்ளே பண்ணுற, குட், நல்லாவே ஆக்ட் பண்ணுற, குட் மூவ். எங்களுக்கு தான் காயின்ஸை மூவ் பண்ண தெரியல. அட்லீஸ்ட் என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டியர்ஃபுல் ஐஸோட ஒரு மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நின்று பேசி நின்று ஒரு மாதிரி குடிச்சிட்ருக்கான். ஸோ இங்கே நீங்கள் ரூமில் செம்மையாக பெட்டில் படுத்து அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. ஜிமினை உங்களால் விடவும் முடியல. அப்படியே படுத்து ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. ஜஸ்ட் அந்த ஜிமினோட உயிருக்காக மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுருப்பீங்க, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஜிமின் ரொம்ப கஷ்டப்படுவான்ல, இப்போ என்ன பண்ணுவான் ஜிமின்? என்ன ஆனாலும் உன்னை நம்மள மறக்க முடியாதுடா. அந்த ஃபர்ஸ்ட் ஃபீல் நீ என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீல். நீ எப்படி ஒன்று மறந்துட்டு நான் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிப்பேன்? How could I do that? நீயே நினைத்து பாரு ஜிமின். ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜிமின், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ கூட என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னா நான் ரெடியாக இருக்கேன். இங்கேருந்து போகலாம். என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நீல்ஸ் எல்லாம் பிடிச்சி அப்படியே குறுகி போய் படுத்துட்ருக்கீங்க பெட்டில். உங்கள் ஐஸ்லேருந்து டிஎஸ் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஒரு மாதிரி முணங்கிட்டே படுத்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே 2 இடத்துலையும் 2 பேரோட ஹார்ட் லிட்டில் பிட்டர் உடஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அந்த ஒரு சுச்சுவேஷனில் 2 பேருமே அப்படியே 2 பேர்கிட்டையுமே ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியாத அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய், லவ் யூ ஆல்.